டிடிவி தினகரன் அணிக்கும் ஓபிஎஸ் அணிக்கும் மோதல் உருவாக்கும் சூழல் ஏற்பட்டதால் ஆர்கே நகரில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வெளியூர்களிலிருந்து வந்துள்ள அதிமுகவின் இரு அணிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் ஆர்கே நகர் 38வது வார்டு ராஜசேகரன் தெருவில் தங்கி பரப்புரை மற்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இரு அணிகளுக்கும் இடையே தினமும் சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் டிடிவி தினகரன் அணியைச் சேர்ந்தவர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் ஓபிஎஸ் அணியினரின் அலுவலகத்திற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்த முற்பட்டதாக கூறப்படுகிறது. மோதல் ஏற்படும் சூழல் உருவானதால் போலீசார் இரு அணிகளைச் சேர்ந்தவர்களையும் கலைந்து போகச் செய்தனர். தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றம் நிலவுவதால் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வெளியூர்களிலிருந்து வந்துள்ள அதிமுகவின் இரு அணியினரால் பெரும் தொல்லைகள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். 5:45 மணி போல ஓபிஎஸ் அணி பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. நகருக்குள்ள பிரச்சாரம் முடிச்சுட்டு அவங்க இங்கதான் பிரச்சாரம் முடிச்சுட்டு அவங்க பூத்துக்குள்ள உட்காந்துருந்தாங்க. திடீர்னு பார்த்தா தொப்பிக்காரங்க ஒரு 300-400 பேர் இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, எந்த இதுல இருந்து வந்தாங்கன்னே தெரியல. திடீர்னு பூத்துல கத்தி இவ்வளவு நீட்டு கத்தி ஒருத்தர் கையில வச்சிருந்தாரு. 2 கட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு திபுன்னு பூத்துக்குள்ள போயிட்டாங்க. போன வாக்குல அந்த பூத்துக்குள்ள இருந்தவங்க எல்லாம் தெரிச்சு ஓடதான் ஆரம்பிச்சாங்க. ஓட ஆரம்பிச்ச வாக்குல போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்து 2 பேரையும் தடுத்துதான் விட்டுச்சே தவிர வேற ஒண்ணுமே பண்ணல. தடுத்து விட்டதுக்கு அப்புறம் லேடிஸ் போய் எதுக்கு இந்த மாதிரி நகருக்குள்ள பிரச்சனை பண்றீங்கன்னு கேட்டதுக்கு இந்த ஊர் மக்கள் அவங்க அசிங்கமா பேசுறாங்க. மாத்தி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு கத்தி எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு 20-30 பேர் கிட்ட கையில கத்திலாம் இருந்தது. கத்தி கட்டை எல்லாமே எடுத்துட்டு வந்து பிரச்சனை பண்ணணும்ன்ற ஒரு இதுதான் வந்தாங்க. பொதுமக்கள் இங்க இருக்க தொப்பிச்சிருந்தா எடுத்துட்டு வந்தாங்க. பொதுமக்களுக்கு இங்க வந்து 1% கூட வந்து இங்க வந்து பாதுகாப்பே இல்லைங்க.